விஜய்க்கும் திருப்பரங்குன்றதுக்கும் இல்லை, விஜய்க்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லைங்க. விஜய்க்கும் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும்தான் சம்பந்தம். சனாதன தர்மத்தை வழி நடத்துபவர்கள் எந்த தவறும் செய்திருக்க முடியாது, அவர்கள் மீது வழக்கு பதிய முடியாதுன்னு பேசுறவர் ஒரு நீதிபதி. நான் நீதிபதியா இருக்கிறதுனால வெளிப்படையா சொல்ல முடியல, இங்க சில மதங்கள் மக்கள் தொகை அதிகரிப்பதை நாம் தடுக்க வேண்டும்னு பேசுறாரு. மதுரை மக்கள் மேல அவ்வளவு அக்கறையா. மதுரைக்கு மெட்ரோ தாடானா அதுக்கான நிதியை தரதில்லை, மெட்ரோக்கான அனுமதியை தரதில்லை. மதுரை மக்களுக்கு நல்ல மருத்துவமனை வேணும், எய்ம்ஸ் கட்டுறா அப்படின்னா ஒரு செங்கலை கட்டிட்டு 8 வருஷமா டிமி கொடுத்துக்கிட்டு இருக்கான். மதுரை மக்களோட வரலாற்று சிறப்பை எடுத்து சொல்லணும். வைகை நதிக்கரையில் தான் நாகரிகம் பிறந்தது, சிந்து சமவெளி நாகரிகத்தோட இணைப்பு இருக்கும், இங்கே கீழடி நாகரிகத்தை பற்றி ஆய்வு பண்ணோம் அப்படின்னா அது காசு தர மாட்டான். காசு தரலாம் கூட பரவாயில்ல, இவங்களே காசு போட்டு ஆய்வு செஞ்சாலும் அதை வெளியே வர விடாம கேஸ் போடுவான். மதுரையை சுற்றி இருக்கிற உசிலம்பட்டி மேலூரில் இருக்கிற விவசாயிகள் பல கோரிக்கையை வச்சா அதை செவிசாய்க்க மாட்டான். வைகை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கு காசு வேணும், உன்னோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் அதை தர மாட்டான். மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கும் பெங்களூருக்கும் புதுசாக ட்ரெயின் விடுறா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிதி ஒதுக்க மாட்டான். நிதி ஒதுக்குனாலும் அதை அமல்படுத்த மாட்டான். அப்போ மதுரை மக்கள் என்ன கேட்டாலும், மதுரை மக்கள் எது கேட்டாலும் அதை செய்ய வக்கற்ற இந்த கூட்டம் மதுரை மக்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா இந்த குட்டிக்காரணத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல உனக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் முதல் கேள்வி. உனக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா தமிழர் கடவுளான முருகனுக்கு தமிழ்ல வழிபடக்கூடாது, தமிழ்ல அர்ச்சனை சொல்லக்கூடாது, சமஸ்கிருதத்துல பண்ணுன்னு சொல்ற காவி கூட்டணி. உனக்கும் முருகனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்க மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஏதோ இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான பிரச்சனை கிடையாது. இந்து மத நலன்களை, இந்து மத நம்பிக்கையை பாதுகாக்கும் அந்த ஆலய நிர்வாகத்துக்கும் இந்து மத நலனை சீர்குலைக்க வரும் ஒரு இந்துத்துவ கும்பலுக்குமான பிரச்சனை இது. ஏன்னா ஆகம விதியின்படி அந்த பிள்ளையார் கோயில் இருக்கும் தீபம், அந்த இடம் பேரே தீப மண்டபம். அந்த தீப மண்டபத்தில் தான் வருஷம் விளக்கேத்துறாங்க. ஆனா அந்த வழக்கத்தை மாற்ற வேண்டும், அந்த வழக்கத்தை சீர்குலைக்க வேண்டும் அப்படின்னு வந்ததான் இந்த கலவர கும்பல். ஒரு விவேக் காமெடியில சொல்லுவாங்க, டேய் இது சர்வேக்கல்ரா, இதை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா, உங்களை எல்லாம் 1000 பெரியார் வந்தாலும் மாற்ற முடியாதுறான்னு காமெடிக்கு சொன்னத இதெல்லாம் நடக்குமா? ஏன் விவேக் இவ்வளோ அதீதமாக காமெடி வைக்கிறாரு, கல்லெல்லாம் வச்சு பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு சர்வே கல்லை எடுத்துட்டு வந்துட்டு நீதிமன்றத்தில் போய் வைக்கிறானுங்க. அதாவது இதற்கு துணையாக ஒரு பயங்கரமான நீதிமான், அவர் யாருன்னா அவர் நீதிபதின்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் அவரே மேடையில் பேசியிருக்காரு. சனாதன தர்மப்படி ஒருத்தர் நடக்கிறாருன்னா அவர் எப்படி தவறு செஞ்சிருப்பாரு, அவரை தண்டிக்கிறதுலாம் தப்பு இல்லையானோ இப்படி பேசுறாரு. நான் ஒன்றும் மாத்தியெல்லாம் பேசல, அப்படியே தான் பேசுறாரு அவரு. சனாதனத்தில் இருப்பவர்கள், சனாதன தர்மத்தை வழி நடத்துபவர்கள் எந்த தவறும் செய்திருக்க முடியாது, அவர்கள் மீது வழக்கு பதிய முடியாதுன்னு பேசுறவர் ஒரு நீதிபதி. நான் நீதிபதியா இருக்கிறதுனால வெளிப்படையா சொல்ல முடியல, இங்க சில மதங்கள் மக்கள் தொகை அதிகரிப்பதை நாம் தடுக்க வேண்டும்னு பேசுறாரு. இவர் அரசியலமைப்பு சாசனத்தை தூக்கி பிடிக்கும் ஒரு நீதிபதி, நம்ம நம்பணும். சரி, அப்படியே நம்பலாம். நம்பிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் மட்டும் நீதிபதியாக இல்லை என்றால் நானே மேலே போய் தீபத்தை ஏற்றிருப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு சட்டம் அதை அனுமதிக்கலன்னு அர்த்தம். நீ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சட்டம் அனுமதிக்கலன்னா அதை நான் செய்வேன்னு பேசுறதுக்கும் அனுமதிக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த கோர்ட்டில் நான் லாயராக இருக்கிறேங்க. ஒரு லாயராக இருந்து நீதிபதியை பார்த்து டே முட்டா பையிலன்னு திட்ட முடியாது, கரெக்டா? அது சட்டம் அனுமதிக்கல. இப்போ நான் அவர்கிட்ட ஜிஆர் சாமிநாதன் அவர்கள்ட்ட, ஐயா சட்டப்படி நான் லாயரா இருக்கனால உங்களை முட்டா பையிலன்னு திட்ட முடியாது, ஒருவேளை லாயரா இல்லைன்னா நான் உங்களை முட்டா பையிலன்னு திட்டிருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல, அதுவும் சட்டப்படி தப்பு தானே. அப்ப ஜிஆர் சாமிநாதன் செய்யறது முழுக்க சட்டப்படி தப்பு, அது அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர் மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டாரு, சனாதனத்தை தூக்கி பிடிச்சாரு அப்படின்றதுக்கு முன்னாடி 2017 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை எப்படி ஒரு நீதிபதி தூக்குவாரு? இவர் ஏற்கனவே கரூரில் இதே போல எச்சில் இலையில் பக்தர்கள் உருளும் வழக்கை கையில் எடுத்து 2 நீதிபதிகள் அது மனித மாண்புக்கு எதிரானது அப்படின்னு கொடுத்த தீர்ப்பை இல்ல அது பக்தர்களின் மத உரிமை சார்ந்தது, அதை என்னன்னு வாதாடினாரு, ரைட் டு மூவ்மெண்ட்,
இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் உரிமையை ஒரு மனிதருக்கு கொடுக்கிறது. அதனால எச்சில் இலையில உருவழுது அவர்கள் நகரும் உரிமையை, புலம்பெயரும் உரிமையை பயன்படுத்தி செய்கிறார்கள். அது போல பூசாரிகளின் வாழ்வுரிமை இதில் பறிக்கப்படுகிறது. இந்த எதை எச்சிலில் நம்ம உருளனா இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினாரு. அதையும் 2 டிவிஷன் பெஞ்சு கேட்டு திட்டுச்சு. இது சட்டத்துக்கு புறமான, டோட்டலி அன்லாஃபுல், முழுக்க முழுக்க சட்டவிரோதமான தீர்ப்பு அப்படின்னு இவர் திட்டி கொடுத்துச்சு. ஏன்னா இவர் முழுக்க முழுக்க தீர்ப்பு எப்படி எழுதியிருக்காருன்னா, மைக்கேல்பட்டின்ற ஒரு ஊர்ல லாவண்யான்ற ஒரு மாணவி இறந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு கன்வர்ஷன் மாஃபியா இயங்குது, கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ். அங்க எதை மேற்கோள் கட்டுறாரு? மோகன்ஜி சத்திரியன் ஒரு ஜாதி வெறிய மதவெறியை எடுத்த ருத்ரதாண்டவன்ற படத்தை மேற்கோள் காட்டி இது போல மத மாற்ற சக்திகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தடுத்து நிறுத்துவதன் தீர்ப்பை கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் சிபிஐ விசாரணையில் அப்படி எதுவுமே நடந்தது போல ஆதாரம் இல்லை. தொடர்ச்சியாக இப்படி கொடுத்துட்டு வரும் ஜிஆர் சாமிநாதன் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சர்வே கல்லை வச்சுக்கிட்டு அங்க 6 மணிக்குள்ள கூடு, 1 மணி நேரத்துல கூடு, கலெக்டரை கூட்டு போ, கமிஷனர் கூட்டு போ, காவல்துறை மேல நடவடிக்கை எடுப்பேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு முதல்ல அதிகாரம் இருக்கா? சிஎஸ்எஃப் யாரு? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்களை அனுப்பி இதை சாத்தியப்படுத்துங்கிறாரு. அந்த சட்டம் அதை அனுமதிக்கவில்லை. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற அந்த மத்திய தொழில்துறை காவல் படையை யூஸ் பண்றதுக்கான அதிகாரம் இவர்களுக்கு இல்லை. அது மத்திய அரசாங்கம் வைத்திருக்கும் நிறுவனங்களை பாதுகாக்க மட்டும்தானே ஒழிய கோயில்ல கலவரம் வந்தா தடுத்து நிறுத்துறதுக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்குலாம் அந்த காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உனக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா மேல் பாதியில தலித் மக்களை உள்ள விட மாட்டான், இந்துக்களை, பட்டியல் சாதி இந்துக்களை உள்ள விட மாட்டான், அனுப்ப வேண்டியதானே சிஎஸ்ஏஃப் அனுப்பி எப்பா அவங்களை எல்லாம் உள்ள விடுன்னு சொல்ல வேண்டியதானே. இந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இஸ்லாமிய மக்கள்ல இந்து மக்கள் பாதிக்கப்படும் போது எங்க போயிருந்த? சிதம்பரத்துல பார்ப்பனர் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க, அந்த மேடையில உள்ள விட மாட்டாங்க, அடிச்சு வெளியே வரட்டாங்க, அங்க அனுப்ப வேண்டியதானே சிஎஸ்ஏஃப். அங்கெல்லாம் அனுப்பாம ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்காக சிஎஸ்ஏஃப் பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது மட்டும் இல்ல, மனித மாண்புக்கே எதிரானது. கண்டிப்பா இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதன் அடிப்படையில் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். காவல்துறையை மதுரையில் அவர்கள் உறுதியோடு நின்றது. we will not allow you, we will face the consequences அப்படின்னு சொன்னது மிகவும் உறுதியான ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நாங்கள் தமிழக காவல்துறையை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இதே உறுதியோடு நிற்க வேண்டும். நீதிமன்றத்தில் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். இந்த RSS காவி கும்பல் உங்க நலனுக்கு வரல, உங்களை பிரித்து ஆழ்ந்து கலவரத்தை எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சினா உழைக்கும் மக்களுக்காக பேசிச்சு, அதனால வந்துச்சு. காங்கிரஸ்னா இந்திய விடுதலைக்கு போராடிச்சு வந்துச்சு. திமுக அப்படின்னா பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் இவன் எங்க வளர்ந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் கன்னியாகுமரியில. ஏன் கன்னியாகுமரியில மண்டக்காடு கலவரம், கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு. எங்கேயாச்சும் ஒரு இளவு வீட்டு விழுந்தா அந்த இளவு வீட்டுல பொணத்து வாயில அரிசியை தின்னுதான் இவனுங்க கொளுத்து போறானுங்க. அப்ப இன்னொரு இளவு வீட்டுக்கு தேடுறானுங்க. அந்த இளவு வீட்டை உருவாக்கி கொடுக்காமல் தோழர்கள் நாம் உறுதியோடு நிற்க வேண்டும். தமிழக காவல்துறைக்கு ஆதரவாக அவர்களும் உறுதியோடு நிற்பார்கள் என்று நம்பிக்கொள்கிறோம். கண்டிப்பாக உச்சநீதிமன்றமும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்தும் அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய எல்லா முன்னெடுப்புகளும் எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் முழு ஆதரவையும் தருவோம். அதாவது இந்த கலவர நடவடிக்கையை தடுத்து நிறுத்திய தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் இந்த நிலைப்பாட்டில் மக்களின் மத நல்லிணக்கம் எந்த விதத்திலும் சீர்குலையாது, குலைக்கக்கூடாது, அதை எப்போதும் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நிற்கிற தமிழ்நாட்டு அரசுக்கும் முதற்கண் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க. நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே மதுரை மக்களுக்கான எந்த நலனையும் எப்போதுமே அவர்கள் நிறைவேற்றியது கிடையாது. RSS பாஜக தொடர்ந்து அது மெட்ரோ விஷயமாகட்டும், எய்ம்ஸ் விஷயமாகட்டும், கீழடி ஆய்வாகட்டும், வைகை நதியை சுத்தம் செய்வதாகட்டும், விவசாயிகள் நலனை பாதுகாப்பதாகட்டும், மதுரையில் இருக்கும் மாணவர்கள் படிப்பதற்கான நிதி ஒதுக்குவதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் மதுரையை வஞ்சிச்ச இந்த இந்துத்துவ காவி கும்பல் இன்னைக்கு மதுரை மக்களின் நலன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மதுரை மக்களோட மத நல்லிணக்கத்தை மட்டும் இல்லாமல் மதுரை மண்ணில் இருக்கிற இந்து மக்களின் நம்பிக்கையும் சீர்குலைக்கும் வண்ணம் செயல்பட்டு வருகிறாங்க. நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க 100 வருஷமா 1862ஆம் ஆண்டிலிருந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்து மக்கள், பல்வேறு மாவட்டத்திலிருந்து வர இந்து மக்கள் அங்கே முருகன் கோயிலுக்கு எங்கே தீபம் ஏற்றுவார்கள் என்றால் அந்த பிள்ளையார் கோயிலில் இருக்கிற தீப மண்டபத்தில் ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் வண்ணம் ஆகம விதிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டுமென்றே தர்காவு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்வே கல்லை பிடிச்சிக்கிட்டு அங்கே தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு
ஒரு கலவர கும்பல் விடாப்புடியாக நின்று அங்கே கூட்டத்தை ஏற்படுத்தி வெளியூர்லேருந்து காசை கொடுத்த ஆள் வந்து இறக்கியெல்லாம் அங்கே கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு துணை போகும் விதமாக 2017 ஏற்கனவே அங்கெல்லாம் தீபம் ஏற்ற தேவையில்ல, 100 வருஷமா எங்கே ஏற்றுறாங்களோ அங்கே தான் ஏற்றணும். ஏன்னா அது இஸ்லாமியர்களை பாதிக்குதுன்றது மட்டும் கிடையாது, இந்து மத மக்கள் நம்பிக்கையே அது பாதிக்குது. அங்கே 100 வருஷத்தில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயோ உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அது இந்து மக்கள் நம்பிக்கையை மதிப்பதா? கிடையாது. இந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் உட்காந்து இவங்க தான் வந்து 10:58க்கு 9:34க்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு கூட்டத்தை போடுவாங்க, அறிவிப்பை விடுவாங்க. ஏன்னா நல்ல நேரம் பார்ப்பாங்க. அந்த நல்ல நேரம் ஆகம விதிப்படி இருக்கிற நேரமெல்லாம் தாண்டி போச்சு. ஆனாலும் இப்பயும் தர்கா வாசலில் நாங்கள் தீபத்தை ஏற்றுவோன்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும், தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது பக்தர்கள் செய்வது. ஆனால் தர்கா வாசலில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சங்கீத்தனமானது. அந்த சங்கீத்தனத்தை அனுமதிக்கும் வண்ணம் 2017 கொடுத்த 2 நபர் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு நான் தான் ராஜா, நான் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்ற போல ஒரு தீர்ப்பை இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக இவர் தந்திருக்கிறார். ஏற்கனவே இவர் மைக்கேல் பட்டி போன்ற தீர்ப்புகளில் மத கலவரத்தை ஏற்படுத்தும் வண்ணம் கன்வர்ஷன் மாஃபியா இயங்குது அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு பொய்யை பரப்பியவர். மேலும் நீதிபதி என்ற எந்த மாண்பும் இல்லாமல் கல்லூரிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும், இந்த நாட்டில் பல மதங்களுக்கு இடையே இருக்கும் மக்கள் தொகை விகிதம் வந்து மாறிவிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் வரும் வதந்தியை பார்த்து கொண்டு பேசும் சங்கியை போல இவர் வெளியில் பேசி கொண்டிருப்பவர் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அப்படின்னும் போது இவரை கண்டிப்பாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இவர் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த கோட்பாட்டையுமே உயர்த்தி பிடிக்காதவராக இருக்கிறாரு. சிஎஸ்ஐஎஃப் அனுப்புறது அப்படிங்கிறது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. அந்த சிஎஸ்ஐஎஃப் அப்படிங்கிற காவல் படை, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவர்கள் உருவாக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிரானது. அவர்கள் மத்திய அரசாங்கம் உருவாக்கும் நிறுவனங்களை பாதுகாக்க மட்டும்தான் இருக்கிறாங்களோ இல்லையா, இந்த டெம்பிள் டிஸ்பியூட்டு 2 மக்களுக்கு நடுவில் சண்டை அதை போய் நிறுத்து அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது, சட்டத்தில் இடமும் கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம், மத நல்லிணத்துக்கு எதிராக செயல்படுறது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறது அப்படின்னு இந்த நீதிபதி செயல்பட்டிருக்கிறாரு. இந்த தீர்ப்பை பின்வாங்க வேண்டும், அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அந்த கலவர கும்பலை தடுத்து நிறுத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பு தரும் அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் காவல்துறை இதே உறுதியான நிலைப்பாடில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் விஜய்க்கும் திருப்பரங்குன்றதுக்கும் இல்லை, விஜய்க்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லைங்க. விஜய்க்கும் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும்தான் சம்மந்தம். விஜய் கவின் மரணத்துக்கு பேசினாரா? பேசலை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பேசியதாக ரெக்கார்ட்லாம் கிடையாது. சும்மா ஏதாவது திமுக வந்து அங்கிள்னு திட்டுவார், பாஜக வந்து என்ன மோடி சார்னு திட்டுவார் இல்லையா, மற்றபடி ஆக்கப்பூர்வமாக அரசியல் பண்ணுறவர்கள்ட்ட தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போல்லாம் அவர் எந்த அரசியலும் பண்ணாதனால இதுலேயே அவர் இதை கடைப்பிடிக்கிறாரு, அவரோட ட்ரெண்டை கடைப்பிடிக்கிறாரு, அவ்வளோதான். ஜனநாயகனுக்கு அப்டேட்னா கேட்குறீங்களா? அதை விட்டு இதெல்லாம் கேட்குறது அநியாயங்க. இங்கே வந்து நம்ம மக்களோட தான் நிற்கணும் மொழி. இப்போ போய் விஜய் என்ன பண்ணுறாரு, அஜித் என்ன பண்ணுறாரு, ரஜினி என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வேணாம். அவர் ஒரு நடிகராகவே இருந்துட்டு போட்டோம், அவரை நம்ம அவர் போக்கிலே விட்டுருவோம்.